வணக்கம் லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாரும் நேற்று கேமு பார்த்தீங்களா 7:30 மணிக்கு தெரில அந்த டைம்னாலேயே என்னன்னு தெரில கேமு ஷோ என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியலங்க. கேம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஃபயராக அப்படியே ஒரு மாதிரி கொடுத்து ஆரம்பித்து 6வது நிமிஷத்தில் நம்ம கிரவன்பர்ச் போட்ட அந்த கோல் ஓகே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு எல்லா லிவர்பூல் ஃபேனுக்கும். அன்ஃபீல்டே அதிர்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆனாலும் என்ன நடந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இந்த பின்னாடி போஸ்டரில் இருக்கார் மெக்காலிஸ்டர், அந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னே தெரில. ஒரு மாதிரி கடுப்பாகி ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பர்சன் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுவாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஒவ்வொரு வாட்டி கார்னர் கிடைக்கும் போதும். தெரில அவ்வளோதான் சொல்ல முடியுது என்னால். தெரில அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா இது செல்சிக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். அட் த சேம் பாயிண்ட் லிவர்பூலோட பேர்னிங் ஆகிட்டு இருக்குது, எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தெரில என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. எல்லாருமே வெல் பிளானாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனால் நீ அடிக்கக்கூடாது அப்படின்றாங்களா, இல்லை நீ எனக்கு கொடுத்தாலும் நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா நான் உன் கூட ஜாயின் பண்ணலை, நான் ஓன் டீம் இல்லை, அந்த மாதிரி யோசிச்சு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. வெண்டேக்கோட கேமிங் அவுட், மெக்காலிஸ்டர் அவுட், கர்டிஸ் ஜோன்ஸ் போன கேமில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக தூக்கி வச்சு பேசினனோ அந்த அளவுக்கு அப்படியே மனுஷன் இறங்கி திருவாக விளாண்டார். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் செம்ம காமெடி என்னன்னாக்கா, விடாத கருப்பு மாதிரி தொடர்கதையாக இந்த VAR ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது நடந்துச்சு நேற்று 2 டீமுக்குமே, லிவர்பூலுக்கும் சரி செல்சிக்குமே சரி. செகண்ட் கோல் ஆஃப் சைடில் போனனால 2 டீமே 1-1 ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அர்னே ஸ்லாட் பார்த்துட்டு எல்லாருமே பூ பண்ணாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை சேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீசனில். என்ன கேட்டால் சேக் பண்ணுறது தப்பான ஒரு முடிவு தான். அவர் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். மேபி அவரோட பாயிண்ட்டும் பிளேயர்ஸோட மைண்ட் செட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த அந்த கொலபரேஷன் தேவை அப்படின்றது என்னோடய பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியோவை வெளியாக்குனது சரியா? மாமாஸ் தி வில்லே இல்லைனாக்கா இந்த கேம் தெருவாக தோற்றுருப்போம். அதான் நிஜம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மாமாஸ் தி வில்லே தான் மேன் ஆஃப் த மேட்ச். காமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு.